ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷர்.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் பஞ்சு மாதிரி சாஃப்டான ஸ்வீட் பூரி ரெசிபி, அதுவும் எண்ணெயில் பொரிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இவ்வளவு சுவையாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மிக்சிங் போர்டில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க. நீங்கள் முழுசாகவே கோதுமை மாவில் கூட செய்யலாம். இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு மாவை கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிக்கங்க. ரொம்ப இறுக்கமாக சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசையாமல் இது மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு இது மேலே 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. பிளேட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மாவு இன்னும் நல்லா சாஃப்டாகும். இது ஊறுறதுக்குள்ளே மற்றதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 5 முந்திரி, 5 பாதாம், கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க. அதாவது தேங்காவை மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்து பேனில் வறுத்து எடுத்து சேர்த்திங்கன்னா அதுதான் உலர்ந்த தேங்காய் துருவல். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் அளந்து ஊற்றிக்கங்க. அதே கப்பில் மற்ற அளவுகளும் சேர்த்துக்கங்க. இப்போ அந்த கப்பிலே 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 சிட்டிகை அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்துடுங்க. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணீர் கொதி வந்ததும் இதில் 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்தோம். அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவுக்கு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கோம். அதனால் கெட்டிப்படாது, திக்காகவும் ஆகாது. இது மாதிரி கொஞ்சம் இலகன பதத்தில் தாங்க கிடைக்கும். இது மாதிரி சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு பூர்ண வைக்க ஈஸியாக இருக்கும். இப்போ ரவை அதிலே வெந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ இதில் அரைச்சி எடுத்த நட்ஸ் பொடியை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடுங்க. நட்ஸ் எல்லாம் அரைச்சி சேர்த்ததுனால ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இப்போ ஸ்வீட் ஹல்வா ரெடி ஆகிடுது. இது ரொம்பவும் ஆறிடக்கூடாதுங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது, கெட்டியாகலை. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்குங்க. ஒரு முறை தடவிங்கன்னா போதும். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து, அதாவது பெரிய லெமன் சைஸு அளவுக்கு உருண்டைகளாக உருட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். மாவு நல்லா 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இருந்தாலும் ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க. இந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் வச்சு தட்டி எடுக்க ஈஸியாக இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு முறை பிசைஞ்சிட்டு இதுலேருந்து கொஞ்சம் மாவை எடுத்து உருண்டையாக உருட்டி இதை அப்படியே வாழை இலைக்கு மாற்றிக்கங்க. வாழை இலை இருந்ததுன்னா எடுத்துக்கங்க, இல்லாட்டி கவர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது எண்ணெய் பாக்கெட் கவர், பட்டர் ஷீட்டு எது இருந்தாலும் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. தடவிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக தட்டிட்டு நம்ம உருட்டி வச்ச ஹல்வா உருண்டையை எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிக்கங்க. நம்ம நார்மலாக போலிக்கெல்லாம் ரெடி பண்ணுவோம்ல, அதே மெத்தடு தான். இது மாதிரி மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து சீல் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி வச்சு ரொம்ப மெலிசாக தட்டிடாமல் கொஞ்சம் தடிமனாக தட்டி எடுத்துக்கங்க. நல்லா உள்ளே வச்ச ஸ்வீட் எல்லா இடம் பரவற மாதிரி தட்டி எடுத்து இதை அப்படியே தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கங்க. அப்படியே வாழையிலேருந்து மாற்றினீங்கன்னா ஈஸியாக வரும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. இன்னொரு சைடும் வெந்து வரட்டும். கொஞ்சமாக சுற்றிரும் எண்ணெய் இல்லாட்டி நெய் கூட நீங்கள் தடவிக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா நெய் தடவிங்கன்னா நல்ல மணமாக சாஃப்டாக சுவையாக இருக்கும். இது மாதிரி 2 சைடுமே கொஞ்சம் நெய் தடவிட்டு திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நல்ல பூரி மாதிரி ப்ளப்பியாக உப்பி வரும். பாருங்கள்,
எந்த அளவுக்கு ப்ளஃபியாக உப்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு உப்பி வந்தால் தான் நல்ல சாஃப்டாக அருமையாக இருக்கும். இதே மாதிரியே 2 சைடும் திருப்பி விட்டு ஓரங்கள்லாம் வெந்து செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே சுட்டு எடுத்துடுங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஹல்வா ஸ்வீட் பூரி ரெடி. இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். பெரியவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ஒன்று சாப்பிட்ற இடத்துல 4 எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக அருமையாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி சுவையில் ஒரு தடவை கூட செஞ்சுருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் பூரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.